நிகிதா, கரூர் நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் மிக முக்கியமான ஒரு உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கரூரில் நடிகர் விஜயின் பரப்புரையின் போது நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்று விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிகுமரன் ஆகியோர் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கான அடிப்படை முகாந்திரங்கள் எதுவும் இல்லை, எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி நீதிபதிகள் தண்டபாணி தலைமையிலான அமர்வு இந்த சிபிஐ விசாரணை கோரும் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மனுதாரருக்கு நீதிமன்றத்தின் மீது விசாரணையின் முதலிலேயே நம்பிக்கை இல்லாமல் வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் நீதிபதிகள் மனுதாரருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு மாற்றப்படாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தண்டபாணி ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தாக்கல் செய்த நபர் அவர் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி என்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான உத்தரவாக தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளின் அருகிலோ தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளிலோ அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க கோரிய மனுவில் இது தொடர்பாக அரசு ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் இருக்கிறது என்றும் மேலும் அரசு தரப்பில் கூடுதல் இழப்பீடு கோரும் மனு மீதும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் ஓரங்களில் அந்த பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் ஊர்வலங்களை அரசியல் கட்சிகள் நடத்துவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்றும் 2 வாரங்களில் அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் சிபிஐ விசாரணை கோரும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாநில சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் அருகில் கூட்டங்களை நடத்தக்கூடாது என உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த உத்தரவு வரும் வரை வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படும் வரை அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கு தடை என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4வதாக கூடுதல் இழப்பீடு கோரும் மனு மீது 2 வாரங்களில் மாநில அரசு பதிலளிக்குமாறும் அந்த நோட்டீஸ் அனுப்பி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. நிகிதா.